ஹாய் எவ்ரிவன். எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் முன்னர் கோரப்பட்ட பழைய வேட்புமனுக்களின் பிரகாரம் நடக்கப் போகுதா அல்லது புதிய வேட்புமனுக்கள் கோரப்பட்டு அதன் பிரகாரம் அந்த தேர்தல் நடக்கப் போகுதா என்ற கேள்விக்கான பதில் இன்றைய தினம் பார்லமெண்டத்தில் உயர் நீதிமன்ற தீர்மானத்தை அறிவிச்சதன் மூலமாக கிடைச்சிருக்குது. இலங்கை அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான புதிய சட்ட திருத்தம் ஒன்று என்ன செய்தாங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்ட திருத்தம் இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய பல ஏற்பாடுகளுக்கு முரணாக இருக்குது. ஆகவே பார்லமெண்டத்தில் மாத்திரம் இது சட்டமாக்க முடியாது, பொதுமக்கள் வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் இது சட்டமாக்க முடியும் என்று குறித்த சட்ட மூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்களாக என்ன மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் விசாரித்ததன் முன்னிலையில அந்த குறித்த சட்ட மூலம் அரசியலமைப்புடைய ஏற்பாட்டுக்கு முரணாக இருக்குது என்று தங்களுடைய தீர்மானத்தை பார்லமெண்டத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே தேர்தல் நடக்கிறதுல புதிய வேட்புமனுக்கள் கோரப்படணுமா அல்லது பழைய வேட்புமனுக்களின் பிரகாரம் நடக்க போகுதா என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த வீடியோட பின்னால பார்க்கலாம். அதே போல நாமல் ராஜபக்ச தன்னுடைய சட்டத்தரணி பரீட்சையை எழுதும் போது சட்டக்கல்லூரியில அவர் மோசடி செய்துதான் அந்த பரீட்சை எழுதுகிறார் என்ற குற்றச்சாட்டு காலகாலமாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையை தற்போது சிஐடி வந்து என்ன செய்ய முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் என்ன செய்யணும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கட்டாயம் என்ன செய்யணும் வீடியோ முழுமையாக பாருங்க. அதே போல நீங்கள் சேனலுக்கு முதலாக வந்து எங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விடயத்தில் முதலாவதா உள்ளூராட்சி தேர்தல் நடத்துவதற்காக இலங்கை அரசு புதிய ஒரு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கோரப்பட்ட அந்த வேட்புமனுக்களை நிராகரித்து புதிய வேட்புமனுக்களின் அடிப்படையில் தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சட்டம் மூலம் வந்துட்டு திருத்தப்படணும். ஆகவே அந்த சட்டத்தை திருத்துவதற்கான புதிய ஒரு விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் ஒன்று பார்லமெண்ட் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட மூலத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அது அரசியலமைப்புடைய ஏற்பாடுகளை மீறுவதாக இருக்குதுன்னு சொல்லி மனுக்கள் வந்துட்டு முன்வைக்கப்படுது. இந்த விடயம் தொடர்பாக அவங்க உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்தவர்கள் சொன்ன விடயம் என்னென்றால் இது அரசியலமைப்பினுடைய ஏற்பாடுகளுக்கு முரணாக இருக்குது, இது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருக்குது. ஆகவே இது பார்லமெண்டத்தில் சாதாரண பெரும்பான்மையாலேயோ அல்லது விசேட பெரும்பான்மை மூலமாகவோ சட்டமாக்கப்படக்கூடாது. இது சட்டமாக்கப்படணும்டா விசேட பெரும்பான்மையோட சேர்த்து மக்களுடைய வாக்கெடுப்புக்கும் போய்த்தான் சட்டமாக்கப்படணும் என்ற ஒரு கோரிக்கையை உயர் நீதிமன்றத்தில் முன் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்த மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாம் தங்களுடைய தீர்மானத்தை பார்லமெண்டத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த பார்லமெண்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானம் இன்றைய தினம் பார்லமெண்டத்தில் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா வெளியிடப்பட்டது. குறித்த அந்த தீர்மானத்தில் உயர் நீதிமன்ற மூவரடங்கிய நீதியரசர்கள் 2 நீதியரசர்கள் குறித்த அந்த சட்டம் மூலம் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கான விசேட சட்டம் மூலம் இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல் 12க்கு முரண்படுது. அந்த குறித்த சட்ட மூலத்தில் இருக்கிற 2வது 3வது ப்ரொவிஷன்ஸ்கள் அடிப்படை உரிமையாக 12வது ஆர்டிகளுக்கு அது வந்து முரண்பாடாக இருக்கிற காரணத்தால அது சாதாரண பெரும்பான்மையால சட்டமாக்கப்பட முடியாது. அரசியலமைப்பினுடைய 84 உபபந்தி 2 அடிப்படையில அது பார்லமெண்டத்தில் விசேட பெரும்பான்மை மூலமாகத்தான் சட்டமாக்கப்படணும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு நீதியரசர் இந்த குறித்த சட்டம் மூலம் இலங்கையுடைய அரசியலமைப்பினுடைய எந்த ஒரு ஏற்பாடுகளுக்கு முரண்படல என்ற தன்னுடைய தீர்மானத்தை அறிவிச்சிருந்தார். அதன் பிரகாரம் அது சாதாரண பெரும்பான்மையோடைய என்ன செய்யலாம் சட்டமாக்கப்படலாம் என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தீர்மானம் இன்றைய தினம் வந்துட்டு சபாநாயகரால் பார்லமெண்டத்துக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் பார்லமெண்டத்தில் இது தொடர்பான சட்டம் மூலம் 3/2 பெரும்பான்மை அதாவது 150க்கு மேற்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களால் அது ஆதரிக்கப்பட்டு சட்டமாக்கப்படும் சொன்னா இலங்கையினுடைய இந்த அத்தாரிட்டியால் என்ன செய்யலாம் சொன்னா புதிய வேட்பு மனுக்களை இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக கோர முடியும் என்று சபாநாயகர் அறிவிச்சிருக்கிறார். ஆகவே இதுக்கு என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு போகாம பார்லமெண்டத்தின் மூலமாகவே என்ன செய்யலாம் சொன்னா சட்டமாக்கலாம். அது 12:1க்கு முரணாக இருந்தாலும் அது என்ன செய்யலாம் பார்லமெண்டத்திலேயே அது சட்டமாக்கிக் கொள்ள முடியும் என்றுதான் உயர் நீதிமன்ற தீர்மானம் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிற விடயம். ஸோ இந்த அடிப்படையில் எதிர்வான விவாதங்கள் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா நீண்ட காலமாகவே பொதுஜன பெரமுனுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தன்னுடைய சட்டக்கல்லூரி தேர்வுல அல்லது சட்டக்கல்லூரியினுடைய சட்டத்தரணி பரீட்சையில வந்து அவர் மோசடி செய்துதான் அவர் சித்தி அடைந்திருந்தார். 2 சட்டத்தரணிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு போய் தான் அவர் எக்ஸாம் எழுதியிருந்தார். அவருக்கு தனி அறைகள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வழங்கப்பட்டிருந்தது. குறித்த பரீட்சையில அந்த சட்டத்தரணிகள் பக்கத்தில் இருந்தால் அந்த பரீட்சை அவர் எழுதியிருந்தாண்ட பல குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாகவே அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது. ஸோ அது இந்த அரசாங்கத்தினுடைய தற்போதைய ஒரு சில தினங்களுக்கு முதலும் என்ன செய்யப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அவர் நோக்கி வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில்
அவர் அந்த விடயம் பார்லிமெண்ட்ல தெளிவான விடயங்களை வந்து சொல்லியிருந்தார். குறித்த விடயம் உண்மை என்று சொன்னா அதை நிரூபிச்சு காட்டுமாறு என்ன செய்தார்னு சொன்னா உரிய அதிகாரிகளுக்கு உரிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு அறிவிச்சிருந்தார். சோ இந்த விடயம் தொடர்பாக தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய சிஐடி வந்துட்டு இது தொடர்பான விசாரணைகளை இன்றைய தினம் இருந்து முன்னெடுப்பதாக என்ன செய்யறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணையானது சிட்டிசன் பவர் என்கின்ற அமைப்பால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்படுவதாக என்ன செய்யறாங்க சிஐடி அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக்டிங் ஐஜிபியால வந்துட்டு சிஐடியுடைய பணிப்பாளருக்கு இது தொடர்பான விசாரணைகளை குற்றவியல் நடவடிமுறை கோவை சட்டத்தின் பிரகாரம் முன்னெடுப்பதற்கான உத்தரவுகள் என்ன செய்யப்பட்ட வழங்கப்பட்டிருக்குது. சோ நீண்ட காலமாகவே இந்த சட்டத்தரணி தொடர்பான நாமல் ராஜபக்சனுடைய சட்டக்கல்லூரி பரீட்சை தொடர்பான விமர்சனங்கள் தற்போது என்ன செய்யப்பட்டா விசாரணையாக முன்னெடுக்கப்பட்டிருக்குது. சோ இது தொடர்பான பல்வேறு விடயங்களும் வந்துட்டு என்ன செய்யா உறுதிப்படுத்தப்படாத ஆதாரம் இல்லாத பல தகவல்கள் வந்துட்டு பரவி கொண்டிருந்தது. சோ இது தொடர்பான முடிவுகள் வந்து எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சோ இந்த விடயம் தான் நாங்க என்ன செய்யறோம் சொன்னா இந்த வீடியோல பார்க்க வந்த விஷயம். சோ நாங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு விஷயம் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.